தமிழ்நாடு அரசு சென்னை மெட்ரோ ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எதுக்காக இந்த பதவி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி மேலாளர் வேலையை வந்து அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. உங்களுக்கு டேரெக்ட் அதாவது இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 62,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 62,000 இருக்கும். அண்டு லாஸ்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,70,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 23/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ கேஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டட்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா www.chennaicarriers.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து அவைலபிளோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஜாப் டீட்டெயில்ஸில் வந்து பார்க்கலாம். இதில் சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 21 அதாவது 21 தான் இந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் எதுக்காக என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜென்ரல் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்லையோ அல்லது டெலிகாம்லேயோ அல்லது ஜென்ரல் மேனேஜர் அண்டு சிக்னல் டெலிகாம்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்டர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒரு போஸ்ட்டு தான் இத்தனை பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அண்டு மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2,70,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 25 இயர்ஸ் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் உங்களுக்கு. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. இதில் ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 2,25,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 20 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 45 இயர்லேருந்து 55 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்டு இது மட்டும் இல்லாமல் ஸ்கேல் ஆஃப் பே டியூரேஷன் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சேலரி வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா 10% உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சீஃப் ஜென்ரல் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பிடெக் நீங்கள் ஏதாவது டிசிப்ளினாக ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 25 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் மெயின்டெனன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடெக் நீங்கள் படிச்சிருந்தாலும் போதும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ் உங்களுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபைட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் மெட்ரோவில் இருந்தாலும் சரி அண்டு எங்கேயாவது மெயின்டெனன்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். 2 ஸ்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இன்டர்வியூவில் வந்து என்னென்ன வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் நாலேஜ் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஸ்கில் வந்து இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அண்டு ஆப்டிடியூடு அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ரெஃபரன்ஸ் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ₹300 அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ₹50 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் நீங்கள் வந்து யூபிஐ மூலிமாவோ அல்லது பேங்க் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து அதாவது நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலுத்திடலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சிலர் வந்து கேட்பீங்க ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும்னு சொல்கிறீங்க, அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை மட்டும் ஆஃப்லைன் மூலிமா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது அதோடைய பிடிஎஃபோ அல்லது அதோடைய ரிசிப்டோ நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஏஜ் ப்ரூஃப் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் என்ஓசி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் யூபிஐ மூலிமாவோ அல்லது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எது மூலிமாவோ நீங்கள் பண்ணிங்களோ அதோட ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ரெஸ்யூமும் உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே அட்டெண்டட் காப்பி, அதாவது 5 இயர் ஏசிஆரில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அதர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து ஏதாவது டவுட் அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்து அதாவது காலையில் 10 AM ஈவினிங் வந்து 6 PM வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது சில பேருக்கு வந்து டவுட் வந்து இருக்கும். இதில் அப்ளை நவ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த அப்ளை நவ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுற பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆச்சு, அந்த எண்ணிக்கை வந்து கடைசி டேட் வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். அடுத்த மாதம் 23ஆம் வரைக்கும் உங்களுக்கான எண்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை நவ் அப்படின்றது ரெட் கலரில் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தாவே போதும் உங்களுக்கான ரிஜிஸ்டர் பண்ணுற பேஜ் அல்லது லாகின் பண்ணுற பேஜுக்கு வந்து போயிடும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் டீட்டெயில்ஸால் எம்ப்ளாய்மெண்ட் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. ஜாப் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? இதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் ஏவிசி டிவிஎஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. 85,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 38 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஏஎம் அதாவது ஹெச்ஆர்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 62,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே நீங்கள் போதுமானது அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. 22/1/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கான கட் ஆஃப், அதாவது எஜுகேஷன் இருந்தாலும் சரி அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலோ அல்லது ட்ரிபிள்இ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹெச்ஆர் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னு நீங்கள் கிராஜுவேட்டில் நீங்கள் சயின்ஸு காமர்ஸு ஆர்ட்ஸு ஹியூமனிட்டிஸு நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. 62,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரயில்வேயில் தான் வந்து இருக்கணும் அப்படின்றது இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரே செலெக்ஷன் ப்ராசஸ் தான். எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ